Hi dears, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு our channel Indujha in style. இன்னைக்கு நம்ம சேனல்ல எவ்ரிடே மேக்கப் லாங் லாஸ்டிங்கா இருக்க மாதிரி எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் ஷேர் பண்ண போறேன். சோ தெரிஞ்சுக்கணும் அப்படினா வீடியோ பார்க்கற கண்டினியூ பண்ணுங்க. என்னோட சேனலுக்கு Subscribe பண்ணி வெச்சுக்கோங்க. நான் இது மாதிரி மேக்கப் ரிலேட்டட் வீடியோஸ், ஸ்கின் கேர், ஹேர் கேர், பியூட்டி டிப்ஸ், அப்புறம் ஷாப்பிங் ஹால், ப்ராடக்ட் ரிவ்யூ and ரீசன்ட்டா நிறைய weight loss ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். சோ இதெல்லாம் இன்ட்ரஸ்ட் இருக்கு அப்படினா மறக்காம Subscribe பண்ணி வெச்சிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நோட்டிஃபிகேஷன் வந்துரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நான் பண்ணி காமிக்க போற மேக்கப் வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா காலேஜ் போறவங்க அண்ட் ஒர்க் போறவங்க, ஸோ ரெகுலரா வந்து ரெடி ஆகி வெளியே போறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். காலையில ரெடி ஆகி போற மாதிரியே ஈவினிங் வரணும், அதே மாதிரி அந்த மேக்கப் லாங் லாஸ்டிங்கா இருக்கணும்னு தான் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு இந்த மேக்கப் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். ஸோ குளிச்சுட்டு வந்ததுமே மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு ஒரு 5 to 10 minutes கழிச்சு மேக்கப் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஃபேஸ்க்கு அப்ளை பண்ற மாதிரியே உங்களோட நெக்குக்கும் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. முடிஞ்சா காதுக்கும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து லிப் பாம் யூஸ் பண்ணிக்கிறேன். லிப் பாம் வந்து நான் வெளியே போறேன் அப்படின்ற பட்சத்துல சன்ஸ்கிரீன் இருக்க மாதிரியான லிப் பாம் வந்து நான் யூஸ் பண்ணிக்குவேன் என்னோட லிப்ஸ்க்கு. ஸோ நம்மளோட லிப்ஸையும் வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட மேக்கப்பை லாங் லாஸ்டிங்காக வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமர். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணணும். டே டு டே லைஃப்ல நம்ம ரெகுலராக மேக்கப் பண்ணிட்டு வெளியே போகும்போது நம்ம வந்து ப்ரைமரோ செட்டிங் ஸ்ப்ரேயோ அதெல்லாம் வந்து நமக்கு யூஸ் பண்ணிட்டு போறதுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காது. ரெகுலர் பேசிஸ்ல நம்மளோட ஸ்கின்னுக்கு ப்ரைமர் யூஸ் பண்ணிட்டு வரோம் அப்படின்ற பட்சத்தில் அது நம்மளோட ஸ்கின்னுக்கு அவ்வளோ நல்லதும் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளோட மேக்கப் லாங் லாஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம இந்த ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆலோவேரா ஜெல் தான். உங்ககிட்ட என்ன ஆலோவேரா ஜெல் இருக்கோ அதை வச்சு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எஸ்பெஷலி இந்த லாக்மில வந்து 9 to 5 ஆலோவேரா ஜெல் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்கு. இது வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. இது வந்து ஸ்கின்னை ஹைட்ரேட் பண்ணுது. அது மட்டும் இல்லாம பிரைமராகவும் ஒர்க் ஆகுது. பிரைமர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து 200 to 300 rupeesல அஃபோர்டபுள் ரேஞ்சில் நிறைய பிரைமர் வந்து மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. ஸோ எங்கிட்ட இருக்கிற பிரைமர் வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ ஹெவன் பிராண்ட்ல உள்ள பிரைமர் இருக்கு. இது போக NIVEA பிராண்ட் பிரைமர் நல்லா இருக்கு. அப்புறம் இன்சைட் அப்படின்ற ஒரு பிராண்ட்ல பிரைமர் நல்லா இருக்கு. அதெல்லாம் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து 200 to 300 rupeesல அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்கக்கூடிய பிரைமர் தான். இதுல ஏதாவது நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். பட் ரெகுலரா பிரைமர் யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக நீங்க வந்து இந்த ஸ்டோர் பாட் ஆலோவேரா ஜெல் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆலோவேரா வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரலாவே நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து பிரைமரா ஒர்க் ஆகும். அதாவது நம்மளோட மேக்கப் லாங் லாஸ்டிங்கா வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். போர்ஸை வந்து ஃபில் பண்ணி நமக்கு ஸ்மூத்தான ஒரு பேஸ் கொடுக்கறதுக்கு ஆலோவேரா ஜெல் வந்து கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். இப்போ நான் இது ரெண்டுல பிரைமர் யூஸ் பண்ண போறேன்னா இல்ல லாக்மி 9 to 5 ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ண போறேனான்னு பாத்தீங்கன்னா இதுதான் நான் யூஸ் பண்ண போறேன். ஸோ பிரைமர் யூஸ் பண்ணி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபங்க்ஷன் பார்ட்டி மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்கா வச்சுக்கிற மாதிரி எப்படி ரெடி ஆகலாம் அப்படின்ற மாதிரி இதுக்கு முன்னாடி வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அது செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த ஆலோவேரா ஜெல் நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து பிரைமரா ஒர்க் பண்றதை தாண்டி நம்மளோட ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட் பண்ணும். நமக்கு ஒரு பிரைட் லுக் கொடுக்கும். அதே சமயம் இந்த லாக்மில வரக்கூடிய இந்த ஆலோவேரா ஜெல் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு நான் ஸ்டிக்கி ஃபீல் தான் கொடுக்குது. ஸோ பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரிலாம் இல்லை. ஸோ ஆலோவேரா ஜெல் நீங்க பிரைமரா யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஸ்டோர் பாட் ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணிக்கோங்க. நேச்சுரல் ஆலோவேரா ஜெல் வந்து யூஸ் பண்ணாதீங்க. அது ஒரு மாதிரி பிசு பிசுன்னு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ ரெகுலரா நீங்க வந்து யூஸ் பண்றதுக்கு பிரைமருக்கு பதிலா நீங்க ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்த லாக்மி 9 to 5 ப்ராடக்ட் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இதை வந்து இப்போ என்னோட ஸ்கின்ல அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் முக்கியமா நீங்க வந்து ஸ்டோர் பாட் ஆலோவேரா ஜெல் வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டா இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. சில ஆலோவேரா ஜெல் வந்து கிரீன் கலர்ல இருக்கும். அது வந்து ஆர்டிபிஷியல் கலர் வந்து அதில் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதுவும் நம்மளோட ஸ்கின்னுக்கு அவ்வளோ நல்லது கிடையாது. ஸோ நீங்கள் ஆலோவேரா ஜெல் நல்லதா வாங்க போறீங்க அப்படின்னா லாக்மில இந்த ஆலோவேரா ஜெல் வாங்குங்க. அப்படி இல்லைன்னா வாவ் பிராண்ட் ஆலோவேரா ஜெல் வாங்கிக்கோங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். பட் பிரைமரா யூஸ் பண்றீங்கன்னா நீங்க இதுல இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேல நான் என்னோட ஃபேர்னஸ் க்ரீம் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் யூஸ் பண்ற க்ரீம் வந்து பாத்தீங்கன்னா பாண்ட்ஸ் ஒயிட் பியூட்டி யூஸ் பண்றேன். இந்த க்ரீம் பத்தின தனி ரிவ்யூ, இதை வச்சு நான் எப்படி மேக்கப் பண்ணிக்கிறேன், எப்படி இது எனக்கு எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி தனியா நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை செக் பண்ணி பாருங்க. இது என்னோட செகண்ட் பர்ச்சேஸ். அந்த வீடியோல சொல்லியிருப்பேன் இன்னொன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. அது எனக்கு ரிசீவ் ஆயிடுச்சு. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ண போறேன்.
ஸோ நீங்கள் வந்து சேம் க்ரீம் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து இது வரைக்கும் என்ன க்ரீம் யூஸ் பண்ணியிருக்கீங்க, எப்படி மேக்கப் பண்ணிட்டு இருக்கீங்களோ ஸோ அதே ஸ்டெப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா நீங்கள் இந்த ஆலோவேரா ஜெல் மட்டும் ப்ரைமராக யூஸ் பண்ணி பாருங்கள். இதுக்கு மேலே நான் வந்து பவுடர் வச்சு செட் பண்ண போகிறேன். பவுடருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் Dazller லூஸ் பவுடர் சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த பவுடர் இது வரைக்கும் யூஸ் பண்ணுறீங்களோ அதையே யூஸ் பண்ணிக்கோங்க. காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணிக்கிட்டாலும் சரி, இல்லை பேபி பவுடர் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்கனாலும் சரி. இது வந்து வெறும் 100 rupees தான் வரும். இதுலேயும் வந்து நம்மளோட ஸ்கின் டோனுக்கு தகுந்த மாதிரி ஷேட் ரேஞ்சஸ் இருக்குது. ஸோ உங்கள் ஸ்கின் டோனுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. என்னோட ஷேட் என்ன அப்படின்றதெல்லாம் நான் டீட்டெயில் டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன். ஸோ இதை வச்சு நல்லா செட் பண்ணிக்கிறேன். ஸோ பவுடர் வச்சு நம்ம செட் பண்ணுறதும் நம்மளோட பேஸ் க்ரீம் வந்து க்ரீஸ் ஆகாது. ஸோ நமக்கு ஒரு பிரைட் லுக் கொடுக்கும். அதே சமயம் எண்ணெய் வழிகிறது அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணும். அண்ட் கண்ணுக்கு கீழே முக்கியமாக நீங்கள் காம்பேக்ட் பவுடர் வச்சு செட் பண்ணாலும் சரி, இல்லை லூஸ் பவுடர் வச்சு செட் பண்ணாலும் சரி, கண்ணுக்கு கீழே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களோட காஜல் வந்து அவ்வளோ சீக்கிரம் கலையாது. காஜல் லாங் லாஸ்டிங்காக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த மாதிரி கண்ணுக்கு கீழே நீங்கள் செட் பண்ணுற பவுடர். ஸோ கண்ணுக்கு கீழே ஆயில் ப்ரொடக்ஷன் இருக்கும்போது, அதாவது ஆயில் செக்ரிகேஷன் இருக்கும்போது, ஸோ அந்த இடத்துல இருந்து அப்படியே கண்ணுக்கு கீழே மை அப்படியே இறங்கிரும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். கண்ணுக்கு கீழே செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட காஜல் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஓகே, நான் இப்போ ஃபேஸ் ஃபுல்லாக பவுடர் வச்சு செட் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா ஐப்ரோஸ் ஃபில் பண்ண போகிறேன், கண்ணுக்கு மேலே லைன் பண்ண போகிறேன், கண்ணுக்கு கீழே மை வைக்க போகிறேன், தென் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ண போகிறேன். இதெல்லாம் வந்து எங்கிட்ட இருக்கக்கூடிய ப்ராடக்ட் வச்சு நான் பண்ணுறேன். நீங்கள் வந்து வழக்கமாக பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரெகுலர் பேசிஸில் நம்ம இதெல்லாம் பண்ணுறதுக்கு டைம் இருக்கும், சில நேரம் டைம் இருக்காது. ஸோ நம்மளோட இன்ட்ரெஸ்ட் பொறுத்தும் அண்ட் டைமிங் பொறுத்தும் தான் நம்ம பண்ணுவோம். உங்களுக்கு டைம் இருக்குது இல்லை அப்படின்னா பண்ணிக்கோங்க. ஸோ நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்றது தான் இப்போ பண்ணி காமிச்சிட்ருக்கேன். ஓகே, இப்போ நான் என்னோட ஐப்ரோஸ் ஃபில் பண்ண போகிறேன். நம்ம ரெகுலர் பேசிஸில் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த மாதிரி ஒரு பென்சில் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ உங்ககிட்ட என்ன ஐப்ரோ பென்சில் இருக்கோ அதை வச்சு ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கோங்க. சிலர் வந்து நல்லா மேக்கப் பண்ணியிருப்பாங்க, லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணியிருப்பாங்க, காஜல் எல்லாமே பண்ணியிருப்பாங்க, பட் ஐப்ரோஸை வந்து மறந்துடுவாங்க. நம்மளோட ஃபேஸை டிஃபைன் பண்ணுறதே ஐப்ரோஸ் தான். நம்மளோட ஐப்ரோஸ் பொறுத்து நம்மளோட லுக்கே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகும். ஸோ ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. நம்ம பவுடர் அண்ட் க்ரீம் ஏதாவது யூஸ் பண்ணும்போது அந்த டஸ்ட் ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா ஐப்ரோஸில் போயிருக்கும். ஸோ ஐப்ரோ டல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம மேக்கப் பண்ணியிருக்கிறது எல்லாமே டல்லாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ ஐப்ரோஸை மறக்காமல் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட 2 ஐப்ரோஸும் நான் ஃபில் பண்ணிட்டேன். ரெகுலராக நான் அதாவது வீட்டில் இருக்கும்போதும் சரி, இல்லை பக்கத்தில் எங்கேயாவது வெளியே போகிறேன் அப்படின்ற பட்சத்தில் ப்ராடக்ட் வச்சு எனக்கு ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறதுக்கு டைம் இருக்கோ இல்லையோ, இந்த மாதிரி ஏதாவது பென்சில் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு ஃபில் பண்ணிட்டு போயிடுவேன். இல்லைனா சம்டைம்ஸ் காஜல் யூஸ் பண்ணியே கேப் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே மட்டும் காஜல் வச்சு நான் ஃபில் பண்ணிடுவேன். அந்த ஷேப் எனக்கு கிடைக்காட்டியும் அந்த ஐப்ரோஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த கேப்ஸ் வந்து ஃபில் பண்ணிடுவேன். ஸோ நமக்கு ஐப்ரோஸ் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும். ஸோ நமக்கு ப்ராப்பராக ஐப்ரோஸ் ஃபில் பண்ண தெரியலனாலும் நடுவில் நமக்கு ஹேர் இல்லாத இடங்களில் ஃபில் பண்ணாலே நம்மளோட ஐப்ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டார்க் ஆகும். நம்மளோட ஐப்ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் டார்க் பண்ணாலே போதும், அதுவும் நல்லா தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு Dazller ஐலைனர் யூஸ் பண்ணி கண்ணுக்கு மேலேயும் லைன் பண்ணிக்கிறேன். தென் Dazller பிராண்ட் ஐ பென்சில் யூஸ் பண்ணி கண்ணுக்கு கீழேயும் நான் காஜலாக அப்ளை பண்ணிக்கிறேன். தென் என்னோட லிப்ஸ்க்கும் நியூட் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி மஸ்காரா யூஸ் பண்ணல. ஏன்னா ரெகுலர் மேக்கப்பில் வந்து நமக்கு மஸ்காரா யூஸ் பண்ணுறதுக்குலாம் டைம் இருக்கோ இல்லையோ, நான் என்னோட ரெகுலர் மேக்கப்பில் நான் எப்படி வச்சுக்குவேன்னா கண்ணுக்கு மேலே லைன் பண்ணுறேன், இந்த மை போடுறேன் அப்படின்ற பட்சத்தில் மஸ்காராவை ஸ்கிப் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா மஸ்காரா மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு டைரெக்டாக லிப்ஸ்டிக்கு போயிடுவேன். ஸோ இந்த மாதிரி நான் வச்சுக்குவேன். இது வந்து அவங்கவுங்க சாய்ஸ் தான். உங்களுக்கு வந்து எல்லாமே பண்ணுறதுக்கு டைம் இருக்குது அப்படின்னா எல்லாமே தாராளமாக பண்ணிட்டு போங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி நீங்கள் வந்து டிப்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிப்ஸ்டிக் வந்து உங்களோட சாய்ஸ் தான். நீங்கள் பிரைட் லிப்ஸ்டிக் பிரைட் ஷேடு யூஸ் பண்ணுறதுக்கு பிடிக்குது அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நியூட் ஷேட் ஏதாவது அப்ளை பண்ணிட்டு போங்க. ஸோ இன்றைக்கி வந்து மேக்கப் லுக் முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி தான் நான் என்னோட ரெகுலர் மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி தான் நான் ட்ரை பண்ணுவேன்.
ஸோ நீங்கள் மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஸ்கின்னை நல்லா ரெடி பண்ணிக்கோங்க. குளிச்சுட்டு வந்ததும் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 5 மினிட்ஸ் கேப் விட்டு நீங்கள் மேக்கப் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி லிப் பாம் அப்ளை பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணுவோம், அதெல்லாம் தான் நம்மளோட மேக்கப்பை வந்து கெடுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு பொட்டு மட்டும் வச்சு இந்த லுக்கை நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஸோ எனக்கு வந்து என்னோட ஃபேஸ்க்கு பொட்டு வச்சாதான் அந்த லுக் வந்து கம்ப்ளீட் ஆகும். உங்களோட சாய்ஸ் தான், எப்படி உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகே, நேச்சுரல் லைட்டிங்கில் நான் பண்ணின மேக்கப் இப்படி தான் இருக்குது. லைட்டிங்கில் பார்க்குறத விட இந்த மாதிரி ரியலாக நேச்சுரல் லைட்டிங்கில், அதாவது நேரில் பார்க்கும்போது மேக்கப் வந்து ரொம்ப நீட்டாக சிம்பிளாக ரொம்ப அழகாகவே இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இது மாதிரி மேக்கப் ரிலேட்டட் வீடியோஸ், ஸ்கின் கேர், ஹேர் கேர், பியூட்டி டிப்ஸ் அண்ட் ஷாப்பிங் ஹால் ப்ராடக்ட் ரிவ்யூஸ் இது ரிலேட்டடான வீடியோஸ் கொடுப்பேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பை.